ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ சாமிநாதன் அண்ட் கோ. நீங்கள் நம்ம பார்க்க போகிறது பித்தளை பூஜா செட்டு. ஏன் பித்தளை பூஜை பொருட்கள்லாம் உபயோகப்படுத்தணும்னா, பித்தளை பொருட்கள், காப்பர் பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வைப்ரேஷனை ஈர்த்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற கெப்பாசிட்டி இருக்குது பித்தளை பொருட்களுக்கும் காப்பர் பொருட்களுக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா கோவில் கருவறையில் உள்ள விளக்குலேருந்து சாமிக்கு தீபாராதனை கட்டுற தீபாராதனை பிளேட்டு, ஒருமுக தீபம், கற்பூரக்கலை, அடுக்கு தீபம், சாமிக்கு நைவேத்தியத்துக்கு யூஸ் பண்ணுற பிரசாத பொருள் உட்பட பித்தளையில தான் இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா கோவில் கலசம் பார்த்தீங்கன்னா காப்பர்ல இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறைய ஈர்த்து வச்சுக்கிற தன்மை அதுக்கு இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா நேர்மறை ஆற்றல் நிறைய நமக்கு கிடைக்கும். அதனால தான் நம்ம பித்தளை பொருட்களை உபயோகப்படுத்தணும். இந்த பித்தளை பூஜை செட்டை பார்த்தீங்கன்னா நம்மளே ஓனாக கிரியேட் பண்ணது. மொத்தம் பார்த்தீங்கன்னா இதில் 15 ஐட்டம் இருக்கும். இந்த பூஜா செட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி பிராஸ். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்ப சின்னதும் இல்லாமல் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற சைஸ் ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். உங்கள் பூஜை ரொம்ப ஏற்ற சைஸாக தான் இருக்கும். இது டெய்லி பூஜை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு பர்ஃபெக்டான ப்ராடக்ட்டு, கரெக்டான சைஸாக இருக்கும். நம்ம பூஜை ரூமுக்கு ஏற்ற சைஸ். வாங்க நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா விநாயகர். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு. நம்ம எந்த நல்ல காரியமோ விநாயகரை கும்பிட்டு தான் அனுப்போம். அதனால நம்ம பூஜை ரூமுக்கு அவசியம் ஒரு விநாயகர் சிலை தேவை. சமையல் வேலையிலலாம் பார்த்தீங்கன்னா சமையல்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு மஞ்சப்பொடியில் ஒரு விநாயகரை பிடிச்சி வச்சுட்டு தான் அனுப்பாங்க. ஏன்னா அந்த வேலை எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லபடியாக நடக்குங்கிறது அவங்க நம்பிக்கை. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு. இது வந்து நம்ம ஷோகேஸில் வச்சுக்கிறதுக்கு தான். நம்ம பூஜை ரூமில் வச்சுக்கலாம், பூஜை பண்ண முடியாது. இல்லை உங்களுக்கு பூஜை பண்ணணும்னா அதுக்கு வேற விநாயகர் இருக்கு, அதுவும் நம்மள்ட்ட இருக்கு. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது காமாட்சி விளக்கு. இது பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸு, வீட்டு பூஜை ரூமுக்கு ஏற்ற சைஸு. நீங்கள் எவ்வளோ மாடல் விளக்கு வந்தாலும் நம்ம பூஜை ரூமில் ட்ரெடிஷ்னலாக இன்னி வரைக்கும் நம்ம ஏற்றிட்டு இருக்க விளக்கு பார்த்தீங்கன்னா காமாட்சி விளக்கு தான். காமாட்சி விளக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு இருக்கு. காமாட்சி விளக்குல காங்கிறது பார்த்தீங்கன்னா கல்விக்கு அதிபதியான சரஸ்வதி தேவியும், மாங்கிறது செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமி தேவியும், ஸ்ரீங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துக்கே மாதாவான பார்வதி தேவியும் குறிக்கிறது. இந்த காமாட்சி விளக்குகள் நம்ம தீபம் ஏற்றும்போது பார்த்தீங்கன்னா இந்த 3 பேரோட அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும். அதோட இல்லாமல் நம்ம எந்த நல்ல காரியம் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் விளக்கேற்றுவோம். விளக்கேற்றும் போது குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு ஏற்றுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த காமாட்சி விளக்கும் போது ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா நம்மளோட குலதெய்வம் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நம்ம காமாட்சி விளக்கு ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா அந்த விளக்குல அந்த எண்ணெயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு பச்சைக்கற்பூரத்தை சேர்த்துங்க. அப்படி சேர்த்துக்கும் போது பார்த்தீங்கன்னா பச்சைக்கற்பூரம் நிறையா நேர்மறை ஆற்றலை வெளியிடும். நம்ம வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா நெகட்டிவ் எனர்ஜிலாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகி பாசிட்டிவ் எனர்ஜி பரவும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வீட்லேயும் நல்ல ஒரு வாசனை இருக்கும். இந்த விளக்கில் பார்த்தீங்கன்னா பச்சைக்கற்பூரத்தையும் சேர்த்து ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பூச்சி, கொசு பார்த்தீங்கன்னா அதுவும் உள்ளே வராது. அடுத்து பார்த்தீங்கன்னா பித்தளை தட்டு, காமாட்சி விளக்கு வைக்கிறதுக்கான தட்டு. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு. நல்ல குவாலிட்டியாக இருக்கும், மடங்காது, நெளியாது. மடங்காமல் நெளியாமல் நல்லா இருக்கும், நல்லா ஹெவி வெயிட்டு. இந்த விளக்கு ஏற்ற பர்ஃபெக்டான தட்டு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சந்தன பழம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு. நல்லா ஹெவியாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது குங்குமச்சிமிழ். நம்ம அடுத்து பார்க்க போகிற ப்ராடக்ட் விபூதி மடல். நல்லா ஹெவியாக இருக்கும். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பத்தி ஸ்டாண்டு. இதோட சைஸ் நம்பர் 3. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 பத்தி கொளுத்தி வைக்கலாம். 6 ஹோல்ஸ் இருக்குது. இது வேணால் ரிமூவ் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம்.
கீழே பிளேட்டு மாதிரி இருக்கும். நடுப்புற பார்த்தீங்கன்னா ஒரு பூ டிசைனு. இதை வாஷ் பண்ணும்போது தனித்தனியாக டிஸ்மேண்டில் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்து பார்க்க போகிற ஐட்டம் பித்தளை சொம்பு. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு. நம்ம நைவேத்தியத்துக்கு பால் வச்சுக்கிறதுக்கு இது உபயோகப்படும். இதோட கெப்பாசிட்டி 100 ml. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பூஜை மணி. இதோட டாப்பில் பார்த்தீங்கன்னா நந்தி இருக்கும். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா இது அரசேர்னு சொல்லுவாங்க. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 130 கிராம்லேருந்து 150 கிராம் வரும். அடுத்து பார்க்க போகிற ப்ராடக்ட்டு தூபக்கால். இது பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்கும். இதோட லெக்கை வேணால் கழட்டி வாஷ் பண்ணிக்கலாம். இதோட ஹெட்டு 2 லெக்கையும் நம்ம டிஸ்மேண்டில் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே சைஸ் தான். எதை வேணாலும் எதில் வேணாலும் மாட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாயாது, நொடிக்காது, நல்லா ஹெவியாக இருக்கும். அடுத்த ப்ராடக்ட் சூடத்தட்டு. ரெண்டுலேருந்து 3 கற்பூரம் வச்சு இதில் ஏற்றிக்கலாம். வீட்டு யூஸுக்கான சைஸு. குமிழ் வேணால் டிஸ்மேண்டில் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். அடுத்த ப்ராடக்ட் நெய் தீபம். நெய் போட்டு திரி போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா எண்ணெய் ஊற்றியும் திரி போட்டுக்கலாம். அடுத்து பார்க்க போகிறது பஞ்சபாத்திர உத்திரணி. பூஜை முடிஞ்சோன்னா நைவேத்தியம் பண்ணி நைவேத்தியத்துக்கு தீர்த்தம் விட்டு சமர்ப்பணம் பண்ணுறதுக்கு பஞ்சபாத்திரம் உத்திரணி. இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 100 ml. உதிரணியோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு. இந்த பூஜை செட்டில் நம்ம கடைசியாக பார்க்க போகிற ப்ராடக்ட்டு பூஜைக்கு யூஸ் பண்ணுற தட்டு. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு. 2 சைடும் கைப்பிடி இருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா ஜாலி டிசைனு, உள்ளே பார்த்தீங்கன்னா பூ டிசைன் போட்டுருக்கும். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 650 கிராமு. நல்லா ஹெவியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பூஜைக்கு தேவையான பூவெல்லாம் வச்சுக்கலாம். இந்த 15 ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா தரமாக ஹெவியாக இருக்கும். உங்களுக்கு லைஃபுக்கு நல்லாயிருக்கும். கல்யாண வீட்டுலாம் பார்த்தீங்கன்னா சீர்வரிசை கொடுக்கறதுக்கு பித்தளை சில்வர் காப்பர் ஐட்டம்லாம் சீர்வரிசைக்கு வாங்குவாங்க. பூஜை சாமானும் வாங்குவாங்க. இந்த ஒரு செட் எடுத்தீங்கன்னா 15 ஐட்டம் வந்துடும். உங்களுக்கு எந்த விதமான ஐட்டமும் விட்டு போகாமல் ஃபுல்லாக இருக்கு. பூஜைக்கு தேவையான எல்லா ஐட்டமும் இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர் ஆகிடும். நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா பித்தளை காப்பர் ஸ்டீல் ஐட்டமும் நம்மள்ட்ட இருக்கு. நீங்கள் கல்யாண வீடுகளுக்கு சீர்வரிசை கொடுக்கறதுக்கு அந்த ஐட்டமும் நம்மள்ட்டே வாங்கிக்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கிரகப்பிரவேச வீடுகளுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பூஜைக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்குங்க. இந்த செட்டை உங்களுக்கு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த விதமான ப்ராடக்ட்டும் மிஸ் ஆகாது. உங்களுக்கு உபயோகப்படுத்துறதுக்கும் நல்லா இருக்கும்.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, ரெகுலர் யூஸுக்கே இது பண்ணலாம். ஏன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான சைஸ் தான், கஸ்டமைஸ் சைஸ் தான். பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக நம்ம வீட்டுக்கு பூஜைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகான கிஃப்ட் பாக்ஸில் வந்துடும். இந்த கம்ப்ளீட் செட்டு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ஃபுல் செட்டு வேண்டாம், உங்கள்கிட்ட ஒரு சில ப்ராடக்ட் இருக்குது, பர்டிகுலர் ப்ராடக்ட் மட்டும்தான் உங்களுக்கு வேணும்னா அந்த ப்ராடக்ட்டையும் நாங்கள் அனுப்பி வைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கிளாஸ் ஐட்டம்லாம் நல்ல ஒரு ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி வீடியோவாக அப்லோட் பண்ணிகிட்டு இருப்போம். உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த காணொலியை பார்த்த எல்லாருக்கும் நன்றி.